ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உணவே மருந்து. அசைவம் சைவம் வாங்க பார்த்தரலாமா? ஆட்டுக்கறியை விட மேலானது என் பூசணிக்காய். கோழிக்கறியை விட மேலானது கோவைக்காய். பன்றிக் கறியை விட மேலானது முருங்கைக்காய். மீன் கறியை விட மேலானது வாழைக்காய். ஒட்டகக் கறியை விட மேலானது கொத்தவரங்காய். நண்டுக் கறியை விட மேலானது வெண்டைக்காய். பாம்புக் கறியை விட மேலானது பீக்கங்காய். மாட்டுக்கறியை விட மேலானது தேங்காய். புறாக்கறியை விட மேலானது அரைக்கீரை. முட்டையை விட மேலானது கத்தரிக்காய். எல்லா காய்கறியும் விட மேலானது ரசாயனிக்காய். ஒரு மனிதன் அசைவ உணவுகளை நாவில் சுவைக்க மட்டுமே உயிர்கொன்று உண்கின்றானே தவிர ஆரோக்கியத்திற்காக அல்ல. ஆனால் சைவ உணவு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு இயற்கை மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. நம் உணவை தேர்ந்தெடுப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிரை திங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நம்ம ஆட்டுக்கறியில என்ன இது கிடைக்குதோ அது வெண்பூசணிக்காயில கிடைக்குது அந்த சத்து. என்ன, கோழிக்கறியில கிடைக்க வேண்டிய சத்து கோவக்காயில கிடைக்குது. பன்றிக்கறியில கிடைக்க வேண்டியது முருங்கைக்காயில கிடைக்குது. மீன் கறியில கிடைக்க வேண்டியது வாழைக்காயில கிடைக்குது. ஒட்டகக்கறியில கிடைக்க வேண்டியது கொத்தரவங்காயில கிடைக்குது. நண்டுக்கறியில கிடைக்க வேண்டியது வெண்டைக்காயில கிடைக்குது. பாம்பு கறியில கிடைக்க வேண்டியது பீக்கங்காயில கிடைக்குது. மாட்டுக்கறியில கிடைக்க வேண்டியது தேங்காயில கிடைக்குது. புறாக்கறியில கிடைக்க வேண்டியது அவரைக்காய் அரைக்கீரையில கிடைக்குது. முட்டையில கிடைக்க வேண்டியது கத்திரிக்காயில கிடைக்குது. ஓகேங்களா? ஆக மொத்தத்துல ஒரு உயிரை கொன்றுதான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி அவசியம். நன்றி, வணக்கம்.